எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாபா மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகே, Thursday. யா, பாபா என்ன மெசேஜஸ் உங்களுக்கு தராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட், so let's see. Please Spirit, please Baba, what are the messages you want to convey for collective? Let's see, for collective, messages for collective, messages for my collective. Yeah. Let's see. Hello messages. Wow. I'm getting very super good message. Let's see. Messages from Baba, please Spirit. உங்க ஹாப்பினஸ்க்கான வழியை வந்து கண்டிப்பாக காட்டுவேன்னு சொல்கிறாரு. கேட்குதுங்களா உங்களுக்கு? அண்ட் உன்னுடைய சக்ஸஸுக்கான சாவி உங்ககிட்டே நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாரு. ஓகே, வா, லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தே நமக்கு சன் கார்டு தான் வந்தது, திஸ் ஒன். ஸோ கம்ப்ளீட் ஹாப்பினஸ். ஓகே, யாருக்கு என்ன தேவையோ அது கிடைக்க போகுது. ஒரு நியூ ஜாப் தேவையா, ஜாப். அண்டு குழந்தை வேணுமா, குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன். ஓகே, சம்வாட் ஒரு கிளாரிட்டி வேணுமா, குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐம் சீயிங் மூன் கார்டு ஹியர், சன் அண்ட் மூன். ரைட், ஒரு குழப்பம் இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னா, வா, சூப்பர். இந்த 1 வீக் Thursday to Thursday எனர்ஜி நம்ம கூட எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கான ஒரு குழப்பம் வந்து தீரும். ரைட்டா, ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். பிரகாசமாக ஈர்க்க போகுது. ஓகேவா, குழம்பி இருக்கிறவங்க மனசு பிரகாசமாக போகுது. வெரி சூப்பர். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு ஹாப்பினஸ், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. ரைட், அதான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பூந்தோட்டம் அழகாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறீங்க. ரைட்டா, பட் த கேட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. பட் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆள் மனசை நோக்கி பாருங்கள். ஸோ என்ன பண்ணால் இந்த ஹாப்பினஸ் வந்து நான் உணர முடியும், அந்த ஹாப்பினஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கான இந்த சொல்லுவாங்களா, ஊட்டி தான் விட முடியும், முழுங்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டெம்பிள் பாத், டோர் டு ரொமான்ஸ். வா, விக்ட்ரி அருமையாக இருக்குது. ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த், த வேர்ல்ட், 3rd chakra, 6th chakra, healer of the ages. ஓகே, உங்களுக்கான பாதையை வந்து அவர் காட்டுறாரு. அந்த பாதை வழியாக பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கான ஒரு ரொமான்டிக் லைஃப் இருக்குதா இல்லையா, அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஒரு குழப்பம் வந்து தெரியும். அதுக்கான கதவும் திறக்கப்படுது உங்களுக்கு. ஓகேவா?
ஸோ ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல, எவ்வளோ ஒரு ஷைனிங் லுக் இருக்குல்ல. ஸோ தியானம் பண்ணி பாருங்கள், இந்த இடத்த அடையிறதுக்கான வழி வந்து தெரியும். ஸோ ஒரு ஆன்மீக பாதையும் வந்து காட்டுறாரு உங்களுக்கு. டோர் டு ரொமான்ஸ், ரைட்? இது வந்து எனக்கு சில பேர் நீங்கள் என்ன பண்ணலன்னா, உங்களுடைய ஒரு சப்போஸ் சில பேருக்கு ஒரு முடிஞ்சு போன ரொமான்ஸை மேபி நீங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி நீங்கள் மறுபடியும் அந்த இதை கையில் எடுக்கும்போது அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு தேவையான அதிகமான ஒரு பலம் வந்து மனோபலம் கூட சொல்லலாம், அது வந்து உங்களுக்கு பாபா கொடுக்க போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வருது, ஸ்டக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வருது. அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு அபாரமான ஒரு இன்ட்யூஷன் அது இருக்குதா செய்யுது, இங்கே பார்க்குறோம் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ அந்த இன்ட்யூஷனை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆர்கேஞ்சல் மெட்டாட்ரான் அவரை கூட நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, ஆர்கேஞ்சல் சாம்வெல், தாட் சக்ரா, ஸோ ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். ஸோ உங்களுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா கவலைகளையும் ஹீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஓகேவா? அண்ட் ஒன் செகண்ட், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே விக்ட்ரி இருக்கு இல்லையா, வெற்றி, இங்கே சக்ஸஸ் பார்க்க முடியுது, இங்கே ஹாப்பினஸ் பார்க்க முடியுது. ஓகே, டோர் டு ரொமான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சந்தோஷமான தருணங்கள் வரதான் போகுது. ரெண்டே விஷயம், ஒன்று நீங்கள் வந்து கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணணும், இன்னொன்று மனோபலம் உங்களுக்கு வேணும். இப்போ போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த போராட்டம் வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு விக்ட்ரியில தான் வந்து முடிய போகுது. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கான சக்தி வந்து உங்களுக்கு வந்து தரப்போறாரு. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளேயே அது இருக்குது, அந்த பவர் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது, அதையும் நீ வந்து தேடி கண்டுபிடி அப்படி சொல்கிறார். யூ ஹாவ் டு ஃபீல் இட், ரைட்? எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் தான் வந்து அதை ஃபீல் பண்ணணும், உணரணும். அது ஸோ டிவைனோட கனெக்ட் ஆகுங்க, பாபா நினச்சிட்டு அவரோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எனர்ஜியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா பாருங்கள். ஓகே, நிறையா கொடுக்கப்பட்டிருக்கோம், நம்ம அதில் வந்துட்டு ஒரு 5% கூட யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது தெரியல, ரைட்? ஸோ உங்களுக்கு வரப்போகிற வெற்றியை வரவேற்க வந்து தயாராக இருங்க. ஏதோ ஒரு முயற்சியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜெயிக்க போகிறீங்க கண்டிப்பாக. பட் அதில் நிறைய தடங்கல்கள் வரலாம், மனம் தளர வேண்டாம். ஏன்னா அவர் வந்து இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, பாபாவே அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஹீலர் ஆஃப் ஏஜஸ் இந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஐ ஃபீல், ரைட்? ஸோ பாபா வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹீல் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்து மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 + 1 6, 3 + 3 6. ஓகே, ஸோ 6 பார்க்குறோம். ஸோ ரீஃபோக்கஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் 66 பார்க்கும்போது. என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனில் கவனம் செலுத்துங்க, அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள், சரியா? அண்ட் ஸோ எல்லா அதாவது ஸ்டக் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு உங்களுக்கு. ஓகே, உங்களை வந்து வெளியில் கொண்டு வர போகிறாரு, ரைட்? ஸோ
நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது, ரைட்? ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற விஷயம், லைஃப்ல போயிட்டு இருக்கிற விஷயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் அப்படின்றத அவர் தெளிவா உங்களுக்கு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ உங்களை சுற்றி நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அன்பானவர்கள், சரியா? அது மாதிரி நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏஞ்சல்ஸ், கைட்ஸ் எல்லாருமே உங்களை சுற்றி தான் இருக்க போகிறாங்க, இருக்கிறாங்க, ரைட்? ஸோ உங்களை கேர் பண்ணிங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கவனம் செலுத்தணும் உங்களுடைய முன்னேற்றத்தில். ஓகே, ஸோ ஒரு புது அனுபவம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வா, ஃபைன். அந்த ட்ராவலில் ஒரு சக்ஸஸ் தெரியுது. மேபி நீங்கள் அந்த ட்ராவல் வேணுமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அந்த ட்ராவல் எனக்கு சந்தோஷத்தை தருமா தராதா அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி போகும்போது உங்களுக்கு அந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்க போகுது. ஓகே, சில பேருக்கு அது பொருந்தும், ரைட்? திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். எடுத்தோன்னே என்ன வந்து பாருங்க, துன்பங்களை எதிர்கொள்ளவும். ஓகே, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து போயிட்டு தானே நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் அந்த மனோபலத்தை தர்றது யாரு? ஸோ அந்த ஒரு மனோபலத்தை வந்துட்டு ஏஞ்சல், ஸ்பிரிட் கைட்ஸ், நம்மளுடைய யூனிவர்ஸ் தான் வந்து தராங்க. ஓகே, ஸோ அந்த மனோபலத்தை வந்து பாபா தராங்க. மீண்டும் நிகழ்வன தெய்வீக தருணம். இது ஒரு டிவைன் டைமிங்காக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது நாள் வரையும் டிலே ஆகிட்டு இருந்த விஷயம், நீங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பமாயிட்டு இருந்த விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு தருணம் வரும் வரை நீங்கள் காத்திருங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து சம்திங் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அதை நீங்கள் மேபி இன்னும் லேர்ன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதுலேருந்து விடுபட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன் மோர் ப்ளீஸ். வா ப்ளீஸ் ஸ்பிரிட் மெசேஜ். எஸ், வசிய சக்தி. ஸோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்லேயே இருங்க. கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவான விஷயங்களே ஈர்க்க உதவும். அண்டு லைஃப் வந்து ஒரு லெசன் அப்படின்றத, ஐ மீன் லைஃப் வந்து ஒரு புக்கு மாதிரி. ஸோ அந்த புக்கு வந்து அதில் இருக்கிற சாப்டர்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணியே ஆகணும். ஒரு சாப்டர்லேருந்து அடுத்த சாப்டர் போகலாம். ஒரு சாப்டரும் ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு இப்படியே இருக்காது, இந்த நாள் இப்படியே இருக்க போகிறதில்ல. இதில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். கைடன்ஸ் ஆர் மெசேஜஸ் ஆர் வாட், ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் திஸ்? பவர். You instinctively know what is right for you and you have power to say no or to walk away at any time. உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஓகேவா? வாக் அவே பண்ணணுமா அப்படின்னு இல்லை, தேவையில்லையா, என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ வேறு என்ன? When it comes to matters of heart, there is no right or wrong. Every choice you make expands your understanding of life and love. எதுவுமே தவறு, சரி தவறு அப்படின்றது இல்லை. ஒன்றுமே ஒரு வாய்ப்பை தருது. வாழ்க்கையும் காதலையும் பற்றி புரிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சாக்ரட் யூனியன் தானே இது? என்னது? Honor and treasure your relationship, for it is truly sacred, right?
உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நீங்கள் ஒரு பொக்கிஷமாக நினைங்க. அண்ட் அதுக்கான மரியாதையை வந்து கொடுங்க, உண்மையான மரியாதையை அதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? என்ன சொல்ல வர்றாரு? ஒன்லி டைம் வில் டெல். யாரோ ஏதோ கேள்வி கேட்டிருக்கீங்க பாபாட்ட, அவருக்கு வந்து நேரம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஓ காட், எப்போ டிவைன் டைமிங் ஏற்கனவே வந்தது நமக்கு. ஸோ அதுக்கான தருணம் வரும் வரை காத்துது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பி எ லைட் ஹவுஸ். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு பர்சனாக இங்கே ஹீலர் ஆஃப் ஏஜஸ் பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது வந்து உங்களுக்கான பிளெஸ்ஸிங். அதை வந்து பயன்படுத்தாமல் வச்சுட்டே இருக்காதீங்க உங்களுக்குள்ளே. ஸோ மற்றவங்களுக்கான வழியை வந்து நீங்கள் காட்டுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பவரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சொசைட்டிக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கம்பேஷன், எஸ், மற்றவங்களுடைய ஹாப்பினஸ், அது வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். பாபா மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. உங்களுக்கான ஒரு கார்டு தான் எடுக்க போனேன், பட் we got 2 cards. ஸ்ட்ராங்காக சொல்கிறார், நம்பிக்கையோட இருங்க. abundance is there. அதுக்கான டைம் கண்டிப்பாக வந்து உனக்கு வரும். அதனால நம்பிக்கையோட காத்துருங்க. அவர்கிட்ட கேட்டுட்டீங்க, சொல்லிட்டீங்க, அதை விட்டுட்டு அப்படியே மறந்துடுங்க, கவலைப்பட வேண்டாம். அதையும் நம்பிக்கையில் இருங்க. அவர் வந்து உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கான abundance இருக்குது. என்ன இப்போ தேவையோ அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும். ஓகேவா? So I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.